ஹாய். எவ்வளோ நாளா பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி வச்சாலும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் இதில் இருக்கிற ஹேண்ட்பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து ஹரிஷப்பாவோட ஒயிட் கிளாத், அதாவது யூனிஃபார்ம் எல்லாமே இதுக்குள்ள வச்சு ஒரு பேக் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து இதுக்கு மேலே அந்த ஹேண்ட்பேக் எல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா துணி ரொம்பவே வந்து என்னதான் அயன் பண்ணி வச்சாலுமே ரொம்ப இதாகுது. சரி, அதுக்கு வந்து இப்போ ஹேண்ட்பேக் வந்து எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கிறேன். இந்த ரூம் டோர் வந்து ஓபன் பண்ணி வைக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள இவ்வளவு இடம் வரும். பேக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூக் வந்து நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அதை வந்து இதுல வந்து ஃபிட் பண்ணி இந்த பேக் சைடு நம்ம இந்த ஹேண்ட்பேக் எல்லாமே வந்து கொறுத்து போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொறுத்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கொறுத்து போட்டுட்டோம்னா வந்து பின்னாடி இது வந்து ரொம்ப வெளியில தெரியாது. இந்த இடத்துலயே வந்து அப்படி க்ளோஸ்ட் ஆயிருக்கும். நம்ம ஓபன் பண்ணாலும் டோர் ஓபன் பண்ணி வைக்கும்போது கூட ரொம்ப தெரியாது, பேக்ல தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வச்சிருக்கேன். இன்னும் இதுலயுமே 2 ஹூக் போட்டு மிச்சம் இருக்கிற ஹேண்ட்பேக்குமே வச்சிடலாம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.